லட்சியம் உள்ள மனிதர்கள் பெரும்பாலும் சோம்பேறிகளாக தான் இருப்பாங்க. பல அறிஞர்கள், பல இயக்குனர்கள் சோம்பேறிகளாக தான் இருந்தாங்க. ஆனா அந்த லட்சியத்தை அடையறதுக்கு அவங்க உழைக்கும் போது அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு வெற்றியாளர்களா இருக்கிறாங்க. இந்த சோம்பேறித்தனத்தை உடைக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்க சோம்பேறித்தனத்தை ரொம்ப எளிமையாவே உடைக்க முடியும். உங்க லட்சியத்தை அடைய விடாம தடுக்கிற சோம்பேறித்தனத்தை உடைக்கக்கூடிய 8 வழிகளை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக்ஸிடிஸ் பாட்காஸ்ட். உங்க லட்சியத்துக்காக உழைக்காம சோம்பேறித்தனமா முடங்கி கிடக்குறீங்கன்னா யூ ஆர் நாட் ஸ்டக், யூ ஆர் ஜஸ்ட் அன்கிளியர். ஒரு தெளிவு இல்லாமல் இருப்பதுதான் சோம்பேறித்தனம்னு நான் சொல்வேன். யுவர் கன்ஃபியூஸ்ட் மைண்ட் காண்ட் மேக் ப்ராக்ரஸ். ஒரு குழப்பம் நிறைஞ்ச மனசோட நாம இருக்கும்போது எந்த செயலையும் முன்னோக்கி கொண்டு போக முடியாது. நீங்க சோம்பேறித்தனமா உணர்றீங்கன்னா சோம்பேறித்தனம் உங்க இயல்பு கிடையாது. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா அப்படி சோம்பேறியா இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் உங்களால வேலை செய்யவும் முடியாது. அதுக்கு முதல் முக்கியமான காரணம் உங்க மனசு குழப்பமா இருக்கிறதுனாலதான். அப்ப இந்த குழப்பமான மனசை எப்படி தெளிவாக்குறது? நம்பர் 1, ரைட் எவ்ரிதிங். உங்க மனசுல எதெல்லாம் செய்யணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. இப்படி எழுதி வைக்கிறது மூலமா இதை செய்யலாமா இல்ல அதை செய்யலாமான்ற குழப்பம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2, batch similar thing together. இப்படி உங்க லட்சியத்தை எழுதுனதுக்கு அப்புறம் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு பாருங்க. அதை தனித்தனியா பிரிச்சு எழுதாம ஒன்னா சேர்த்து எழுதி வைங்க. ஒரு இடத்துக்கு கிளம்பி போய் ஒருத்தரை பார்த்து கடன் வாங்குறதுக்காக பேசணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு செயலையும் தனித்தனியா எழுதாம கடன் விஷயமா இந்த நபர்கிட்ட பேசணும் அப்படின்னு மட்டும் எழுதி வச்சா போதும். நம்பர் 3, சீக்வன்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எழுதி வச்ச செயல்கள்ல எது ரொம்ப முக்கியமானதுன்னு நோட் பண்ணி வைங்க. எது முக்கியமானதுன்னு தோணுதோ அதை முதல்ல செய்ய முயற்சிங்க. நம்பர் 4, டெலிட். எது இப்போதைக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அதை நீங்க எழுதி வச்சதுல இருந்து நீக்கிருங்க. இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிச்சு எழுதும் போது உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானதோ, உங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அது மட்டும்தான் இந்த பேப்பர்ல இருக்கும். அதுக்கப்புறம் உங்க மனசு குழப்பம் அடையாது. ஒவ்வொரு செயலையும் தானாகவே செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான எண்ணம் வரும். நீங்க தெளிவானதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா அப்கிரேட் யுவர் ஐடென்டிட்டி. இங்க பல பேருக்கு தனக்கான லட்சியம் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்படியே தனக்குள்ள லட்சியம் வச்சிருந்தாலும் அதை பழக்கமாகவும் மாற்ற மாட்டாங்க, அதை அடையாளமாகவும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் மனசுல தோணுதுன்னா அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எல்லாருக்கும் அது மனசுல எழும்புறது இல்ல. அப்படி உங்க மனசுல ஒரு லட்சியம் இருக்குதுன்னா அதுக்காக ஒரு செயலை செய்ய ஆரம்பிங்க. அதை பழக்கமா மாத்துங்க. ஆனா பழக்கமா மாத்தினா மட்டும் அதுல உங்களால வெற்றி பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதை உங்களுடைய அடையாளமா மாத்தணும். நீங்க ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு